உளறிய விஜய். மறுநாளே திமுகவுக்கு தாவிய தாவைக்க முக்கிய புள்ளிகள். அதாவது சென்னையில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் ஆதரவாளர் ஒருவர் விஜயை தவறான வழி நடத்துவதாக கூறி ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதாவது இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியருமான அண்ணல் அம்பேத்கரின் குறித்த தகவல் இடம்பெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் விகடன் குழுமம் நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சி துணை தலைவருமான ஆதவ் அர்ஜுனா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பேரனான ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் புத்தகத்தை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய விஜய், அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் இந்த நாளில் நான் கலந்து கொள்வதை மிகவும் கௌரவமாக கருதுகிறேன். மேலும் மிக பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் கலந்து கொள்ளும் இந்த மேடையில் நான் பங்கேற்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது என்றார். மேலும் ஆளும் மத்திய அரசை மிகவும் கடுமையாக விமர்சித்தார். மணிப்பூரில் கொடுமைகள் நடக்கும் நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் ஒன்றிய அரசு இருப்பதாகவும் கூறினார். மேலும் இதையெல்லாம் பார்த்தால் அம்பேத்கர் கோபப்படுவார். இங்கே சம்பிரதாயமாக அரசியல் நடக்கிறதும் என்று கூறினார். அதோடு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று வர முடியாமல் போய்விட்டது. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. நான் இப்போது சொல்கிறேன், அவருடைய மனது முழுக்க இன்று நம்மோடு தான் இருக்கும் எனவும் கூறினார் விஜய். இந்த பேச்சு தமிழக அரசியல் களத்தை மீண்டும் பரபரப்பாக்கியுள்ளது. விஜயின் இந்த பேச்சு தொடர்பாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் அவரது கட்சியினர் செய்தியாளரை சந்தித்து பேசி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, விஜய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் போதே அவரது ஆதரவாளர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை வீசிவிட்டு கோபத்தோடு பேட்டி கொடுத்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஜயை தவறாக வழி நடத்துகிறார், அரசியல் செய்யாமல் இந்த நிகழ்ச்சியில் மத பிரச்சாரம் செய்வது போல மக்களை பிரிக்க நினைக்கிறார். இது புத்தக வெளியீட்டு விழா அல்ல, மத பிரச்சாரம் போல் இருக்கிறது என்று கூறினார். மேலும் 1.5 லட்சம் மக்களை இலங்கையில் கொன்று குவித்த புத்த மதத்தை தூக்கி பிடிக்கிறார். நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்று பெயரையும் சொல்ல மாட்டேன். எனக்கு யார் பாதுகாப்பு தருவார்கள்? மயக்கமாக வருகிறது, என்னை விட்டுவிடுங்கள் என பதட்டத்துடன் பேசியவாறு அவர் அங்கிருந்து கிளம்பினார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் இந்த நிலையில் விஜயின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருப்பது பாஜகவுக்கு ஆதரவாகவே அதிகமாக இருந்ததை அனைவராலும் உணர முடிந்தது. குறிப்பாக விஜயின் இந்த பேச்சுக்கு அப்புறம் தவக கட்சி நிர்வாகிகளும் திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தவளை தன் வாயிலே கெடுவதை போல விஜய் அவரது கட்சியை அழித்து வருகிறார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.